பார்க்க போகிறது பேட்டரி டெக்னாலஜின்னு பார்க்க போகிறோம். பேட்டரி டெக்னாலஜின்னா எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு டிவைஸ் தான் பேட்டரி. அதில் நிறைய டெக்னாலஜி இருக்குது. புக்கில் இருக்கிற 3 டெக்னாலஜி மட்டும் பார்க்க போகிறோம். ஒன்று லெட் ஆசிட் பேட்டரி, இது ரொம்ப ஃபேமஸானது, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வீட்லேயும் இதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து நிக்கல் பேஸ்டு பேட்டரிஸ், இது சின்ன சின்னதாக அந்த பொம்மையில் டாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அடுத்து லித்தியம் பேஸ்டு பேட்டரிஸ், செல்ஃபோனில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செல்ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான். இது மாதிரி 3 இருக்குது. இதில் நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறது லெட் ஆசிட் பேட்டரி. இந்த பேட்டரிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். லெட் ஆசிட்னு அது பேர்லேயே இருக்குது. பேட்டரி லெட்டு ஒன்று, இன்னொன்று ஆசிட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பேட்டரியுமே அப்போ இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுவோம் சில பேர், அப்புறம் அந்த கார்லலாம் யூஸ் பண்ணுவோம், 2 வீலர் எல்லாத்துலேயும் நம்ம இந்த யூபிஎஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் யூபிஎஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற பேட்டரி பேர் தான் லெட் ஆசிட் பேட்டரி. இந்த டெக்னாலஜி இப்போ பார்க்க போகிறோம். இந்த டெக்னாலஜியில் முக்கியமாக 2 தெரிஞ்சுக்கணும். முதல்ல பேட்டரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேட்டரி என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ணுது. எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னன்னா எலக்ட்ரான்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதுன்ற, சரிங்களா? அப்போ எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வெளில வரும். அந்த எலக்ட்ரான்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 விஷயத்தை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஒன்று டிஸ்சார்ஜிங் ஆகும் பொழுது எப்படி எலக்ட்ரான்ஸ் பேட்டரியிலேருந்து வெளில வருது, இன்னொன்று சார்ஜ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் எப்படி உள்ள போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மின்சாரம்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான்களின் ஓட்டம். எலக்ட்ரான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போனுச்சுன்னா அது பேர் தான் மின்சாரம், புரியுங்களா? அதான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் 2 முக்கியமான 2 வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று கேத்தோடு, இன்னொன்று ஆனோடு. ஆனோடுனா என்ன அர்த்தம்னா இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனோடுனா என்ன அர்த்தம்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் அதில் இருக்குது. நெகட்டிவ்லி சார்ஜுனா அதில் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அதனால தான் மைனஸ் போட்டிருப்போம். மைனஸ்னா என்ன அர்த்தம்னா இது எலக்ட்ரான்ஸை வெளியிடுவதற்கு தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரான்ஸ் இதில் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் அயான்ஸ். எதில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கோ அது நெகட்டிவ் அயான்ஸ். அது மாதிரி ஆனோடு அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இதுதான் மின்சாரத்தை நமக்கு தரப்போகுது அப்படின்னு அர்த்தம். கேத்தோடு அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு இருக்கு, புரியுங்களா இல்லையா? இப்போ இங்கேருந்து வர எலக்ட்ரான்ஸ் இங்கே போனால் தானே மின்சாரம் ஓடும். நீங்கள் இதிலே நிறுத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் ஓடாது. வெறும் ஆனோடு மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாலும் மின்சாரம் கிடைக்காது நமக்கு. அப்போ ஆனோடு கேத்தோடு 2ம் கனெக்ட் ஆகணும். நேரடியாக கனெக்ட் ஆகக்கூடாது. எதன் மூலமாக கனெக்ட் ஆகணும்? ஏதாவது ஒரு டிவைஸ் மூலமாக. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ஒரு லேம்பை கனெக்ட் பண்ணுறேன். இதோட இது ஒரு லைட்டு. இது மாதிரி ஒரு லைட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இதுலேட்டி போய் இப்படியே போய் கேத்தோட ரீச் பண்ணும். கேத்தோடில் போய் என்ன பண்ணும்னா எலக்ட்ரான்ஸுக்குன்னு தனித்தனியாக ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோலில் போய் எலக்ட்ரான்ஸ் சீட் ஆகிடும், போய் உக்காந்துடும், சரிங்களா? இதுதான் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். மின்னோட்டம் அப்படிங்கிறோம். இப்போ இந்த கான்செப்ட் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்கே நடக்கும் பொழுது டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்னென்னலாம் நடக்குது, சார்ஜ் ஆகும்போது என்னென்னலாம் நடக்குது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது கேத்தோடுனா என்ன மெட்டீரியலில் இருக்கும், ஆனோடுனா என்ன மெட்டீரியலில் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பேட்டரி பேர் என்ன? லெட் ஆசிட் பேட்டரி, சரிங்களா? லெட்டுன்னா இந்த 2 மெட்டீரியலுமே லெட்டு. ஆசிடுங்கிறது நடுவில் இருக்கும். H2SO4 H2SO4 நீங்கள் சொல்லுவீங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ஆசிட் தான் இங்கே இருக்குது. இது எலக்ட்ரோலைட்டும்பாங்க. எலக்ட்ரோலைட்டுனா இப்போ மின்சாரம் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு உதவியாக இருக்கிற லிக்விட் பேர் தான் எலக்ட்ரோலைட். மின் பகுதிரவம்னு தமிழில் சொல்லுவோம். இப்போ இது என்ன செய்யும்? இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அயான்ஸ், பாசிட்டிவ் அயன், நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே இந்த ஆசிட்ல இருக்குது. இப்போ இந்த ஆசிட் மூலமாக எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இப்படி போகுது. இப்போ எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல என்ன செய்யணும்னா இது சல்ஃபியூரிக் ஆசிடாக இருக்குது. இங்கே சல்ஃபியூரிக் ஆசிடாக இருக்கிறது வாட்டராக மாறிடும். எப்படின்னா ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது. இப்போ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல பாசிட்டிவ் அயானும் இருக்குது, நெகட்டிவ் அயானும். ஹெச்ங்கிறது பாசிட்டிவ் அயான், SO4ங்கிறது நெகட்டிவ் அயான். அப்போ நெகட்டிவ் அயான் என்ன செய்யும்? நெகட்டிவ் எலக்ட்ரோடோட போய் அட்டாச் ஆகிடுமா, புரியுங்களா இல்லையா உங்களுக்கு? அப்போ இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகி இப்படியே போகும், சரிங்களா? இதுதான் ஒன்று. இப்போது இது இங்கே சல்ஃபியூரிக் ஆசிடாக தானே இருக்குது, HSO4 தானே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி வாட்டராக மாறும்? வாட்டராக மாறணும்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்.
இப்போ நீங்கள் அதுலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, மின்சாரத்தெல்லாம் வெளியில் எடுக்கிறீங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோடை கனெக்ட் பண்ணணும். ஏதோ ஒரு லோடு, நீங்கள் வந்து ஒரு லைட்டை போடலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள ஏதோ ஒரு அப்ளையன்ஸு எது வேணாலும் நீங்கள் போடலாம். அப்போ போடும்பொழுது என்ன ஆகிடும், இங்கே HSO4ன்னு இருக்கா, இது ஹெச் தனியாகவும் SO4 தனியாகவும் பிரிஞ்சிடும். ஹெச் ப்ளஸ்ஸும் SO4 நெகட்டிவ் இது தனித்தனியாக பிரிஞ்சிடும். சரிங்களா? பிரிஞ்ச பிறகு என்ன செய்யும், இந்த SO4ம் இது பேர் பிபி, இது பேர் பிபின்னா லெட்டுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே இருக்கிற கேத்தோடு வந்து லெட் டை ஆக்சைடு, ரெண்டும் டிஃப்ரெண்ட். இது வந்து ஆக்சைடு சேர்ந்துருக்கும், இது ஆக்சைடு இல்லாமல் இருக்கும். இது நாங்கள் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் போட முடியும். இப்போ இது ஹெச்சாகவும் இது SO4 மைனஸ் ஆகவும் பிரிஞ்சிடும். எப்போ பிரியும்னா நீங்கள் லோடு கனெக்ட் பண்ணும்போது, கனெக்ட் பண்ண பிறகு இந்த லெட்டும் SO4ம் ரியாக்ட் பண்ணும். ஏன்னா அதுவும் நெகட்டிவ் எலக்ட்ரோடு, இதுவும் நெகட்டிவ் அயானுங்கிறதுனால ரியாக்ஷன் ஆகிடும். ரியாக்ஷன் ஆகும் பொழுது 2 எலக்ட்ரானை இது வெளியில் விடும், 2 எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குன்னா ஹெச்சில் இருக்குது. ஹெச்சில் ஹைட்ரஜன்லாம் எலக்ட்ரான் இருக்கும், SO4ல் இருக்காது. இதில் இருக்கிற எலக்ட்ரான் என்னாவும் ரிலீஸ் ஆகிடும். இந்த ரியாக்ஷன் 2 பிரியறதுனால ரிலீஸ் ஆகி இது விளையாட்டி எலக்ட்ரான்ஸ் போக ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இது விளையாட்டி வந்து ஃபார்ம் ஆகி இது விளையாட்டி போக ஆரம்பிச்சிடும். எப்படி போகும்னா, ஆனோடில் முதல்ல ஆனோடில் தான் பார்க்கணும். நம்ம ஆனோடில் என்ன மெட்டீரியல் இருக்குது, லெட்டு, என்னென்னலாம் இருக்குது, லெட் இருக்குது, ப்ளஸ் என்ன ஆசிட் இருக்குங்க, HSO4. இந்த 2 ஆசிட் ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணும், இங்கே பாருங்க, லெட்டு சல்ஃபேட் ஆகிடும். ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா லெட்டும் இந்த சல்ஃபேட்டும் ஒன்றா சேர்ந்துடும், லெட்டும் இந்த சல்ஃபேட்டும் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ லெட் சல்ஃபேட் உருவாயிடும். அது மட்டும் இல்லாமல் 3 H உருவாகும், ப்ளஸ் 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிடும். அப்போ எலக்ட்ரான் உருவாயிடுச்சுன்னா என்ன செய்யும், அந்த இடத்துல நிற்காது, இங்கேருந்து ஃப்ளோ ஆகும். இங்கேருந்து போய் இப்படியே ஃப்ளோ ஆகி திருப்பி வந்து எங்கே சேரும், கேத்தோடு வந்துடும். இங்கே உருவான எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், கேத்தோடு வரும். வந்தால் தான் உங்களுக்கு இந்த லைட் எரியும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கும், PbO2 இங்கே இருக்குதா, இது ஏற்கனவே இங்கே இருக்குது. ப்ளஸ் என்ன இருக்கு, ஆசிடு HSO4 இருக்கு, ப்ளஸ் 3 H இருக்கும் இங்கே. இது ஏன்னா இந்த H இருக்கா, இந்த H இதோட ரியாக்ட் ஆகிடும். புரியுங்க இல்லையா? 3 H ப்ளஸ் ஏற்கனவே இங்கேருந்து வந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, அங்கேருந்து இங்கே எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துருச்சா, இது இருக்கும். இது எல்லாம் ரியாக்ட் பண்ணி என்ன செய்யும், இந்த லெட்டும் ஆசிடும் ரியாக்ட் ஆனிச்சுன்னா லெட் சல்ஃபேட் உருவாகும். இங்கே என்ன லெட் சல்ஃபேட் உருவானுச்சோ அதே தான் இங்கேயும் வரும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதுவும் லெட்டு தான். அப்போ இது ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், லெட் ஆசிட் ஆகிடும், சல்ஃபேட் ஆகிடுது, PbSO4. இங்கேயும் PbSO4 ஆகிடும். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு பாருங்க, இது வாட்டர் ஆகிடும். புரியுதுங்களா இல்லையா? H2O ஆகிடும், ப்ளஸ் H2O, 2H2O ஆகும், ப்ளஸ் 2H2O ஆகிடும், வாட்டர் ஆகிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா ஒரு தடவை ரியாக்ஷன் ஆகும் பொழுதும் இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் என்னாவும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் இந்த லோடு கனெக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அப்போல்லாம் என்ன ஆகிடும், எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு ஆட்டமில் உள்ளது, இது மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இதில் இருக்கும். அப்போ எல்லா கடைசியாக இருக்கிற ஆட்டம் வரைக்கும் என்ன ஆகும், ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ரிலீஸ் ஆக ஆக என்ன ஆகிடும், இந்த லெட் வந்து சல்ஃபேட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக சல்ஃபேட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரியாக்ஷன் நடக்காது, அவ்வளோதான், டவுன் ஆகிடும் பேட்டரி. சரிங்களா இல்லையா? அப்போ இந்த ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணும் பொழுது இங்கே நம்ம ஒரு சார்ஜரை கனெக்ட் பண்ணணும். இந்த லோடை எடுத்துட்டு சார்ஜரை இங்கே கனெக்ட் பண்ணுறீங்க. சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது இதை பாசிட்டிவ் டெர்மினல்லையும் இதை நெகட்டிவ் டெர்மினல்லையும் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது இது என்ன பண்ணுவோம், இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, கேத்தோட்லேருந்து ஆரம்பிக்கணும். கேத்தோடில் என்னென்னலாம் இருக்குது இதை எடுத்துக்கங்க. இதுதான் கேத்தோடில் இருக்குது, PbSO4 ப்ளஸ் 2H2O. நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அதை சார்ஜ் பண்ணும்பொழுது இது அப்படியே திருப்பி இங்கே வந்துடும். இப்போ இங்கே லெட் சல்ஃபேட் ஆனிச்சா, திருப்பி லெட் ஆகிடும். புரியுங்க, லெட்டு 3H ப்ளஸ்
2 எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இது என்ன ரியாக்ஷன் ஆகி என்ன ஆகும்னா மறுபடியும் லெட்டாக மாறிடும், HSO4 மாறிடும். இப்போ வாட்டராக மாறினுச்சா, இது வாட்டராக மாறினது மறுபடியும் என்ன ஆகிடும், ஆசிடாக மாறிடும். புரியுதுங்களா இல்லையா? கவனிச்சுங்க, PbO2 ப்ளஸ் HSO4 மாறிடும். புரியுங்களா? என்ன எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது லெட் வந்து சல்ஃபேட்டாக மாறும், அதே சார்ஜ் பண்ணும் பொழுது லெட்டாக மாறிடும். இங்கே உள்ளது அப்படி திருப்பி போட்டுக்கணும். இங்கே உள்ளது டிஸ்சார்ஜ் ஆனது திருப்பி இங்கே வரும்போது சார்ஜ் ஆனது. அதேமாரி இங்கே பார்க்கும் பொழுது இதுதான் இருக்கும், அதை நம்ம திருப்பி இது மாதிரி மாற்றணும். இதுமாரி மாற்றினாதான் பழைய ஸ்டேட்டுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே என்னென்ன இருக்குது, இதில் PbSO4, ரெண்டுத்துலையுமே PbSO4 இருக்கு பாருங்க. ஏன்னா டிஸ்சார்ஜ் ஆகிட்டுனா சல்ஃபேட் ஆகிடும். அப்போ டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜ் பண்ணுறோம். PbSO4 ப்ளஸ் 2H2O இங்கே இருக்குது. இது ரியாக்ஷன் ஆகி என்ன ஆகும், லெட் ஆகிடும். PbHSO4 ப்ளஸ் 3H ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இதை ரிலீஸ் பண்ணும். இது எப்படின்னா திருப்பியும் பார்த்துங்க, இப்போ இங்கே கிடைக்கிறது தான் ஃபைனல். நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, லெட் ஆகிடுச்சா, லெட் ஆகிட்டுன்னா சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? லெட் சல்ஃபேட் ஆச்சுன்னா டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு, லெட்டாக மாறினுச்சுன்னா என்ன ஆகும், சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆசிட் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். அது H2O ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், எலக்ட்ரிசிட்டி கிடைக்காது அதுலேருந்து. புரியுதுங்களா இல்லையா? இப்போ இங்கே ரியாக்ஷனை பார்த்துங்க, இங்கே H2O ஆகிடுச்சா, இது என்னது, டிஸ்சார்ஜ். லெட் சல்ஃபேட் ஆகி H2O உருவாகி ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. அதனால என்ன ஆகிட்டு, அதுக்கு மேலே எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியல அதனால். அதே இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ் பண்ணுறதுனால என்ன ஆகிடுச்சு, லெட் ஆகிடுச்சு. இது அந்த பக்கம் சல்ஃபூரிக் ஆசிட் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அப்படியே மாற்றிக்கணும். இதில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணும் பொழுது அது வாட்டராக இருக்கிறது ஆசிடாக மாறும். இதே நீங்கள் அதுலேருந்து கரண்ட்டை எடுக்கும் பொழுது ஆசிடாக இருக்கிறது வாட்டராக மாறி அப்படியே திருப்பி போட்டுக்கணும். இந்த இது எழுதிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் எழுதிக்கலாம். சரியா? இதுதான் வந்து லெட் ஆசிட் பேட்டரி. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம்னா கேட்டுக்கலாம் நீங்கள். இன்னும் இதில் நிறைய இருக்குது, நான் சும்மா ஜென்ரலாக சொல்லியிருக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு என்ன டவுட் சொல்லுங்கள். சொல்கிறேன். இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ரொம்ப லோ காஸ்ட். இது அதேமாரி இது வந்து நிறைய அவைலபிள், நிறைய கிடைக்குது. லித்தியம் அயன் வந்து அதிக அளவில் கிடைக்கல, ஏன்னா நம்ம நாட்டில் லித்தியம் அந்த அளவுக்கு கிடையாது. அதனால் லித்தியம் அயன் பேட்டரி விலை அதிகம், லெட் ஆசிட் பேட்டரி விலை குறைவு. நிறையவே அதிக அளவில் கிடைக்குது, நிறைய வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். லித்தியம் அயன் அந்த அளவுக்கு வாங்க முடியாது. இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இப்போ லித்தியம் அயன் தான் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது இதையும் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னு வச்சுங்க, இப்போ இதில் வந்து ஸ்டேட் ஆஃப் சார்ஜ்னு ஒன்று இருக்குது, SOCன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, முக்கியமான SOC அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் சார்ஜ். எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் செல்ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, பேட்டரி வந்து ஒரு 50%, 30% காட்டுதா இல்லையா? அப்போ அது பேர் தான் ஸ்டேட் ஆஃப் சார்ஜ். எத்தனை பர்சன்டேஜ் அதில் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த SOC வந்து ஒரு 100% இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதில் எல்லா பேட்டரிக்கும் ஒரு லிமிட் இருக்கு, இவ்வளோதான் இதுலேருந்து நீங்கள் சார்ஜ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரிக்கு, லெட்டு ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணீங்கன்னா SOC வந்து 50% தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதுவே லித்தியம் அயான் போட்டுறீங்க, லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணீங்கன்னா SOC வந்து 90% நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா இல்லையா? எது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதிகம்? லித்தியம் அயான். இப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இல்லை கார்லலாம் பேட்டரி வச்சுருப்பீங்க, ஓரளவுக்கு மேலே பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா வேலையே செய்யாது. தெரியுமா தெரியாதா? இப்போ கார்லையாக இருந்தாலும் சரி, வீட்டிலையா இருந்தாலும், எதுலையா இருந்தாலும் சரி, அதோட பேட்டரி சார்ஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னா வேலையே செய்யும். உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜ் ஆகுதுக்கு ரொம்ப லேட் ஆகும். புரியுங்களா? அது ஏன் காரணம்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் சார்ஜுங்கிறது
ஒரு பேட்டரிக்கும் லிமிட்டெட். இதே லெட் ஆசிட் பேட்டரினா 50% தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் உங்ககிட்ட இப்போ 100 ஏஹெச் பேட்டரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 50 ஏஹெச் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா இல்லையா? மீதி 50 ஏஹெச் என்ன செய்யணும், அப்படியே வச்சுக்கணும். இல்லை நீங்கள் அதையும் பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த பேட்டரி ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா இல்லையா? இது எதில்? லெட் ஆசிட் பேட்டரியில். இதே லித்தியம் அயன் பேட்டரியாக இருந்துச்சுன்னா 90% வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு லாபம் எதில் அதிகமாக இருக்கு? லித்தியம் அயன் பேட்டரி. இப்போ நீங்கள் இதில் சார்ஜ் பண்ணிவிட்டு பாதின பேட்டரி யூஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகிடும்? பேட்டரி டவுன் காட்டும். இதில் நீங்கள் 90% யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பேட்டரி டவுன் காட்டும். அது வரைக்கும் ஒரு இது இருக்குது. அது லித்தியம் அயன் தான் பெஸ்ட்டு. நமக்கு இது பழமையான பேட்டரி நிறைய கிடைக்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதில் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை கரெக்டாக கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எது இதில் லெட்டு, எது லெட் ஆக்சைடு அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கேத்தோடுனா என்ன, ஆனோடுனா என்னங்க? கேத்தோடுனா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸை, அதாவது ப்ளஸ்ன்னு போட்டிருந்துச்சுன்னா அதில் எலக்ட்ரான்ஸை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு அர்த்தம். புரியுங்களா? ப்ளஸ்ன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அதான் எலக்ட்ரான்ஸை நம்ம கொடுக்குறது போல இருக்குன்னு நினச்சிக்க கூடாது. ப்ளஸ்ன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் அதில் ஆட் பண்ண முடியும். மைனஸ்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸை எடுத்துக்க முடியும். அதாவது எலக்ட்ரான்ஸை இது ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எது பவரானதுன்னா இதுதான் பவரானது. ஆனால் மைனஸ்ன்னு போட்டிருக்கிறதுனால அது பவர் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுலேருந்து தான் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகி இங்கே போகுது. சரிங்களா? அப்போ ஆனோடுனா என்ன, கேத்தோடுனா என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். சரியா? திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன். இதை உங்களுக்கு தெரியுமில்ல, ஞாபகம் இருக்கா? சொல்லட்டுமா? திருப்பியும் சொல்கிறேன், பார்த்துங்க. இப்போ இது லெட்டு, இது லெட்டு டை ஆக்சைடு, லெட் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே இருக்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட். நீங்கள் இதில் லோடை கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? தனித்தனியாக பிரிஞ்சிடும். ப்ளஸ் பாசிட்டிவ் அயன் தனியாக, நெகட்டிவ் அயன் தனித்தனியாக பிரிஞ்சிடும். பிரிஞ்சோன்னா என்ன செய்யுது? இந்த லெட் இதோட ரியாக்ஷன் ஆகும், SO4. அப்போ லெட் சல்ஃபேட் ஆகிடும் இங்கே. அதே மாதிரி இதில் இருக்கிற ஹைட்ரஜன் தனியாக பிரிஞ்சிடும். ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு. ப்ளஸ் இது 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். அப்போ ரிலீஸ் பண்ணும்போது இங்கே வந்துருச்சா, இந்த எலக்ட்ரான் தான் போய் இங்கேருந்து போகும். இது டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது அதுமாரி இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே சேர்ந்துடும். அதுமாரி இந்த ஹெச்சும் இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற மெட்டல் பேர் என்ன? லெட் ஆக்சைடு. அது இங்கே இருக்குது, லெட் ஆக்சைடு இருக்குது, HSO4 இதெல்லாம் இருக்குது. ரியாக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரெண்டுத்துலேயுமே இது வரும். பாருங்க, இதை நீங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். லெட் சல்ஃபேட், லெட் சல்ஃபேட் 2 ரியாக்ஷன்லேயுமே என்ன வரும்? லெட் சல்ஃபேட் வந்துடும். அதுமாரி இதில் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும், இதில் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போட்டுச்சா, சார்ஜிங்கில் எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போகும். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எங்கே வந்துருச்சு, எல்லாம் இங்கே இருக்கும். இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் இங்கே போகும், ப்ளஸ் இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து இங்கே போயிடும். புரியுதுங்களா இல்லையா? இங்கே ரியாக்ஷன் நடக்கிறதுனால என்ன ஆயிடுது? இதில் சேர்ந்து இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பூரா எங்கே போயிடுது? வாட்டருக்கு போயிடுது. வாட்டருக்கு போய் மறுபடியும் என்ன பண்ணுது? H2 வாட்டரை சல்ஃபியூரிக் ஆசிடாக மாற்றிடுது. புரியுதுங்களா இல்லையா? எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து போய் எதில் சேரணும்? ஹைட்ரஜனோட சேர்ந்துடணும். சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? இங்கே இருக்கிற சல்ஃபேட்டும் ஹைட்ரஜனும் சேர்ந்து சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறிடுது. H2SO4 மாறிடும். புரியுதுங்களா இல்லையா? அப்படி மாறணும் வாட்டராக இருந்துச்சுன்னா. இதில் இன்னொரு இது என்னன்னா, இந்த கேஸிங்னு ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஸ்டினாகவே வரும், வாட் இஸ் மீன் பை கேஸிங்? கேஸிங்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சார்ஜ் போடுறீங்கல்ல, சார்ஜ் போடும்போது 70% சார்ஜ் ஃபாஸ்ட் ஆகிடும். உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும், 70% சார்ஜ் உடனே வந்துடும். ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பேர். மீதி இருக்கிற 20% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். கான்ஸ்டன்ட் கரண்ட், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சார்ஜிங்னு 2 இருக்குது. அப்போ என்ன செய்யும்? 70% மேலே போயிட்டுனா சூடாக ஆரம்பிச்சிடும் உங்கள் பேட்டரி. அப்போ என்ன செய்யணும்? நம்ம அதிகமான வோல்டேஜோ கரண்ட்டே கொடுக்கக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஒருவேளை அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த வாட்டர் இருக்குல்ல, வச்சுடுவோம், இது ஆவியாக போயிடும். ஆவியாகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? தண்ணியே இல்லாமல் போயிடும் பேட்டரியில். அப்போ என்ன ஆகிடும்? வேலை செய்யாது. தண்ணியெல்லாம் ஆவியாக போயிடுச்சா என்ன ஆகும்? ஹைட்ரஜனே இருக்காது, H2O இருக்காது. அப்போ வேலை செய்யாமல் போயிடுது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? பேட்டரியில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றலைன்னா என்ன ஆகிடும்? ரியாக்ஷன் நடக்காது.
சரிங்களா? அதனால தான் பேட்டரி வீணாக போகிறது. நம்ம அதனால தான் ஒரு 3 மந்த் இல்லைனா 4 மந்த்துக்கு ஒரு தடவை வாட்டரை H2O ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது பேர் கேஸிங்னு சொல்லுவாங்க. அப்போ வோல்டேஜ் நீங்கள் 80% மேலே கொடுக்கும் பொழுது கரண்ட் அதிகமாக ஹீட் அதிகமாக வந்துடுறதுனால அதுலேருந்து தண்ணி ஆவியாகி போயிடும். அதனால் நீங்கள் H2O ஊற்றிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? வேறு எதுவும் சந்தேகம் தான் கேட்டுக்கலாம் நீங்கள். வேறு சந்தேகம் இருக்கா? இது பேர் தான் வந்து லெட் ஆசிட் பேட்டரி டெக்னாலஜி.